ஓகே சார், ஈவினிங்குள்ளே வந்துடும். எல்லாம் ரெடி ஆச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பக்கா டெலிவரி ஆயிரும். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். எஸ் மேம். ஒரு மேங்கோ ஜூஸ் கொண்டு வாங்க. மேங்கோ ஜூஸ் இல்லை மேடம். ஏன் இல்ல? மேங்கோ இப்போ சீசன் இல்லை மேடம். எல்லா கடையிலும் கிடைக்குது, உங்களுக்கு மட்டும் மேங்கோ கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? சாரி மேடம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது ஒன்று மட்டும் சொல்லுங்க. உன் சாரியை வச்சு நான் என்ன பண்றது? சரி, ஆர்டர் எடுத்துக்கோ. எஸ் மேடம். தந்தூரி ரொட்டி 2. மேடம் அதுவும் இல்லையா? தந்தூரி ஐட்டம்லாம் 7 மணிக்கு மேலே தான் மேடம். அப்புறம் எதுக்கு 6 மணிக்கே ஹோட்டல் திறந்து வச்சு உட்காந்துருக்கீங்க? நீங்க போக மைக்கேல், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என் மேலே உள்ள கோவத்துக்கு அவங்க மேலே கட்டுற? மெனு கார்டில் தான் நல்லா தெளிவாக போட்டிருக்குல்ல, அதெல்லாம் 7 மணிக்கு மேலே தான் கிடைக்கணும். உன் ஹோட்டலும் உன்ன மாதிரி தான் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அதான் எதுவும் இல்லையே, அப்புறம் என்ன? சாப்பிட்றதுக்கு கேட்டா? நானும் அதை தான் சொல்றேன். உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு எப்பவோ தெரியுமே. ஜனனி, என் பேரை சொல்லாத, கெட்ட கோவம் வரும். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையை கேளு. போடா ஃப்ராடு. நீ ஹோட்டல் வச்சிருக்க, நான் சாப்பிட வந்திருக்கேன், அவ்வளோதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. அதோட நிறுத்திக்கிட்டா உனக்கு மரியாதை. என்ன வம்பு பண்ணுன்னே தேடி வந்திருக்கியா? என்ன பிரச்சனை உனக்கு? நீ தாண்டா பிரச்சனை. உன்ன மாதிரி ஒரு சப்ப கிட்ட போய் ஏமாந்துட்டேன்னு கடுப்பா இருக்கு. உன் கோவம் எனக்கு புரியுது ஜனனி. சீ, நிறுத்து. மூஞ்சிய நல்லவ மாதிரி வச்சுக்கிட்டு பேசினா ஏமாந்துருவேன்னு பாக்குறியா? ஃப்ராடு, கோழ கோழ, முதுகெலும் இல்லாத கோழ. ஜனனி, மெதுவா பேசு. நான் எதுக்குடா மெல்ல பேசணும்? தப்பு பண்ணது நீ. அப்போ நீ எதுவும் பண்ணல. ஆனாலும் விட்டுட்டு போகலல்ல. உன் அம்மா புடவுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அம்மா அவ அடிச்சுட்டா கடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஜனனி, நீ தப்பா பேசுற. போடா அம்மா கோந்து. போய் உங்க அம்மா இடுப்புல உட்காந்துக்க. தேவையில்லாம அம்மா பத்திலாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன்டா பேசக்கூடாது? நீ ஒரு கோழை, உங்க அம்மா ஒரு முட்டாள். ஜனனி வேணா. உன்னை உங்க அம்மா ஆப்படிக்குது, அது கூட உனக்கு தெரியலையா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் முட்டாள் முட்டாள். உங்க அண்ணன் இன்னொரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டாரு, அதுக்கும் தலைய ஆட்டிட்டு நீ காதலிச்ச பொண்ணு கூட கட்டிக்க விடல உங்க அம்மா. அப்பவே தெரியல அவங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு? நான் தான் வேணான்னு சொன்னேன். ஐயோ, இவர் பெரிய அஜித் விஜய் என்ன வேணான்னு சொல்றாரு. போடா. டேய், ஒருத்தர் முகத்துக்கு நேரா பார்த்து வேணாம் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். அது உன்கிட்ட கிடையாதுன்னு எனக்கு தெரியும். போ போய் அந்த போலீஸ்காரியை கட்டிட்டு அவளுக்கு புடவை துவைச்சு போடு. அதுக்கு தான் நீ லாய்க்கு. நீ எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கதாண்டா லாய்க்கு. ஒரு ஆம்பளைக்கான எந்த லட்சணமும் கிடையாது. வாயமுடி ஜனனி, இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு. நான் என்ன கிளம்பணும்? நீயே கிளம்புறியா இல்ல கொழுத்த பிடிச்சி வெளித்தனவா? போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு தான் ஓர பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. இங்க பாரு, எங்க அம்மா பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது. இன்னொரு வார்த்தை தப்பா பேசி வச்சுக்க ஓங்க மூஞ்சிலே கொடுத்துருப்பேன். பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இங்க பார், திங்கிறதுக்கு மட்டும் தான் இங்க வரணும். வந்தமா சாப்பிட்டவனு போயிட்டே இரு. ஓவரா பேசுன உதத்தான் வாங்குவ. என்ன நீ ஓவரா பேசிட்டே போவ? நான் தலையாடி நிக்கணும்ல. நான் ஒன்னும் கோல இல்லடி, பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். அதை நீ இப்படிதான் பாத்துருக்கன்னு எனக்கு இப்பல தெரியுது. என்ன பார்த்து ஆம்பளை கேக்குறல? ஏய், நீ முதல்ல பொம்பளை ஆயிரு. என்னை இன்னும் பேச வைக்காத, இடத்த காலி பண்ணிட்டே இரு.